லெபனானில் சிக்கித் தவித்த மேலும் 5 தமிழர்கள் இன்று தமிழகம் திரும்பினர். லெபனான் நாட்டில் ஆயத்த ஆடை நிறுவனத்திற்கு பணிக்கு சென்ற 24 தமிழக தொழிலாளர்கள் ஒப்பந்த காலம் முடிந்தும் அவர்களின் பாஸ்போர்ட் மற்றும் விசாவை வழங்காமல் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அவர்களை வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியை நியூஸ் 7 தமிழ் வெளியிட்ட நிலையில் அவர்களை மீட்க இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 7 பேர் விமானம் மூலம் ஏற்கனவே தாயகம் திரும்பிவிட்ட நிலையில் மீதமுள்ள தொழிலாளர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் லெபனானில் சிக்கித் தவித்த மணிகண்டன், அரிபாலு, வேல்முருகன், அறிவழகன், செந்தில்குமார் ஆகிய 5 தமிழக தொழிலாளர்கள் இன்று காலை தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களின் குடும்பத்தினர் வரவேற்றனர். தூதரகம் வரைக்கும் போராடினாங்க. 24 பேர் மொத்தம் தூதரத்துக்கு போனோம். ஆனால் அவங்கெல்லாம் பாதிலேயே பயந்துக்கிட்டு போயிட்டாங்க. கம்பெனிக்காரன் மிரட்டினவொன்னு பயந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அது ஒரு 10 பேர் சேலஞ்சிங்காக பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வேலைக்கே போகாமல் இருந்து. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேலை செய்கிற அவசியமும் கிடையாது, அது ரூலும் கிடையாது. என்னென்னமோ வச்சு அவங்களும் மிரட்டி பார்த்தாங்க, என்ன பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல. நாங்கள் ஒரு 10 பேர் அப்படியே ரூம்லேயே தங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை மூலமாக தான் நாங்கள் இப்போ ஊர் வந்து சேர்ந்தோம். பாதிக்கப்பட்ட தமிழர் லெபனானிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக போராடி இங்கே சேர்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷம்தான். வந்தவங்களும் சந்தோஷம், அவங்க உறவினருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிறவங்களும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும். இதேமாரி நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களையும் கவர்மெண்ட் இங்கே அழைச்சிட்டு வரணும். அதான்.